இன்று அக்டோபர் 7ஆம் தேதி திங்கட்கிழமை. அடுத்து வரக்கூடிய 7 தினங்களுக்கு வானிலை எப்படி இருக்குன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அக்டோபர் 7ஆம் தேதி இன்றைக்கி பார்த்திங்கன்னா தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த 3 மாவட்டத்திலையும் மிக கனமழை பதிவாகும் அப்படின்ட்டு சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. மதுரை, தேனி, திண்டுக்கல், புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், அதுக்கப்புறம் காரைக்கால், மயிலாடுதுறை, கடலூர் இந்த மாவட்டங்களில் கனமழை வரைக்கும் அக்டோபர் 7ஆம் தேதி இன்று பதிவாகலான்னு சொல்லியிருக்காங்க சென்னை வானிலை ஆய்வு மையம். அதே போல் அக்டோபர் 8ஆம் தேதி பார்த்திங்கன்னா திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, விருதுநகர், தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, நீலகிரி வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழை பதிவாகலாம். அதாவது அக்டோபர் 8ஆம் தேதி பதிவாகலாம் அப்படின்ட்டு சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமாக அக்டோபர் 9ஆம் தேதி பார்த்திங்கன்னா அதே போல் ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, விருதுநகர், தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் கனமழை பதிவாகும்னு சொல்லியிருக்காங்க. அக்டோபர் 10ஆம் தேதி மிக முக்கியமான நாள். அதாவது தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் அக்டோபர் 10ஆம் தேதி மிக கனமழை பதிவாகும்னு சொல்லியிருக்காங்க. தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம். மற்ற மாவட்டம் திருவாரூர், நாகப்பட்டினம், அப்புறம் திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, விருதுநகர், தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரியில் பார்த்திங்கன்னா கனமழை வரைக்கும் பதிவாகலாம்னு சொல்லியிருக்காங்க அக்டோபர் 10ஆம் தேதி. குறிப்பாக அக்டோபர் 10ஆம் தேதி டெல்டா மாவட்டத்தில் தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் இங்கே மிக கனமழை பதிவாகலாம் அக்டோபர் 10ஆம் தேதி அப்படிங்கிற செய்தியை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். சென்னை வானிலை ஆய்வு மையம் கொடுத்துருக்கக்கூடிய செய்தி. அதே போல் அக்டோபர் 11ஆம் தேதி பார்த்திங்கன்னா தஞ்சாவூர், புதுக்கோட்டை, கன்னியாகுமரி இங்கே மிக கனமழை. தஞ்சாவூர், புதுக்கோட்டை, அதுக்கப்புறம் கன்னியாகுமரியில் மிக கனமழை பதிவாகலாம். மற்ற மாவட்டமாக இருக்கக்கூடிய திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, தேனி, திண்டுக்கல், நாகப்பட்டினம், திருவாரூர், காரைக்கால், மயிலாடுதுறை, கடலூர்லலாம் கனமழை பதிவாகலாம்னு சொல்லியிருக்காங்க அக்டோபர் 11ஆம் தேதி. அதே போல் அக்டோபர் 12ஆம் தேதி பார்த்திங்கன்னா தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலியில் மிக கனமழை பதிவாகலாம். அதாவது அக்டோபர் 12ஆம் தேதி பதிவாகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் அடுத்து தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, திண்டுக்கல், தேனி, திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரியில் கனமழை வரைக்கும் அக்டோபர் 12ஆம் தேதி பதிவாகலாம் அப்படின்ட்டு சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. இன்னொன்று அக்டோபர் 13ஆம் தேதி 7வது நாள், இன்றிலிருந்து 7வது நாள் வானிலை அறிக்கைனா நீலகிரியிலேருந்து நம்மளுடைய நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், அதுக்கப்புறம் மயிலாடுதுறை, காரைக்கால் வரை இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்கள், அதுக்கப்புறம் மேற்கு தொடர்ச்சி, தென் மாவட்டங்கள் எல்லாத்துலேயுமே அக்டோபர் 13ஆம் தேதி கனமழை பதிவாகலாம் அப்படின்ட்டு 7 நாள் வானிலை அறிக்கையை நம்மளுடைய சென்னை வானிலை ஆய்வு மையம் கொடுத்துருக்காங்க. இந்த செய்தியை உங்களுக்கு தெரிஞ்ச விவசாய பெருங்குடி மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.